ஹாய், மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ மாங்காவை தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வானிலையில் எண்ணெய் விட்ட கடுகு மட்டும் தாளிச்சுட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம்ல மாங்காய். ஸோ அந்த மாங்காய் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. ஸோ வானிலையில் எண்ணெயில் மாங்காவை ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு கோட் நல்லா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் அந்த எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி ஒரு வதக்கின்ட்டேன் நல்லா. ஸோ வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நல்லா எல்லாமே கோட் ஆகணும். அந்த ஆயிலில் ஃபுல்லாக அந்த மாங்காய் எல்லாம் கோட் ஆகிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, வேகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெயில். சும்மா அந்த ஆயிலில் கொஞ்சம் பட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மாங்காவை நல்லா வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மூடி போட்டு மூடிட்டா அப்படின்னா நல்லா அந்த மாங்காய் குழன்னு வெந்துடணும். ரொம்ப எனக்கு ரொம்ப குழன்னு வெந்தால் பிடிக்காது. எனக்கு பச்சடியில் கொஞ்சம் பீசஸ் வேணும். இந்த இடத்துல சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி கொஞ்சம் வேக வச்சிடுவேன். நான் கொஞ்சம் பீசஸாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். எனக்கு ரொம்ப குழன்னு இதுவாகிடக்கூடாது. ஸ்லைட்டாக மஞ்சப்பொடி, ஏன்னா மஞ்சப்பொடி வாசனைலாம் இந்த இதில் ரொம்ப நல்லா இருக்காது. இல்லை ஸ்லைட்டாக மஞ்சப்பொடி கொஞ்சமாக ஒரு ½ ஸ்பூன் மிளகா அப்படி தான் போட்டிருக்கேன். எனக்கு காரம் நிறையா வேண்டாம், ஆனால் எனக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ½ ஸ்பூன் மிளகா அப்படி போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த டைமில் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தானாகவே அது விட்டுக்கும். ஸோ அது நல்லா கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வெல்லம் அந்த இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அது கொதித்து முடிச்சிட்டுனா ஒரு மாதிரி திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுது அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுது. ஸோ திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுது அப்படின்னா நம்ம இறக்கிடலாம். வேப்பம்பூ இருந்தது அப்படின்னா அதை நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கசப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் வரும். நான் வேப்பம்பூ போடலை, வெறும் மாங்காய் பச்சடி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷப்பருப்புக்கு பண்ணும்போதெல்லாம் வேப்பம்பூ போட்டு பண்ணுவாள். பட் நான் இன்றைக்கி வேப்பம்பூ வறுத்தெல்லாம் போடலை, நான் வேப்பம்பூ போடாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ மாங்காய் ரொம்ப வெந்திருக்காது பார்த்திங்களா, வெந்திருக்கும் பட் ரொம்ப கொஞ்சம் பீசஸாக எனக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுது. மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டடா. ஹாய், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி ரைஸ் பண்ணலை, இன்றைக்கி சப்பாத்தி தான். ஸோ சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் மசாலா. ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸ்லி இதுக்கிட்ட இந்த பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் பிச்சு வாங்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் மசாலா. ஸோ இன்றைக்கி சப்பாத்தி வெண்டைக்காய் மசாலா, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் தொட்டுக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. நான் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த பிந்தி மசாலாவுக்கு. இது சிம்பிள் சாலட். வேர்க்கடலையை வேக வச்சு அதோட மாங்காய் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாங்காய் பச்சடி. மாங்காய் சீசன் வந்துடுதுல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சடி. இப்போ